உங்களை ஒவ்வொரு நொடியும் ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கிற இடம் தான் நாம வாழற அந்த உலகம். ஏன்னா நீங்க கற்பனையிலையும் நினைச்சு பார்க்க முடியாத பல அற்புதங்களையும் விசித்திரங்களையும் இந்த பூமியோட ஒவ்வொரு மூலையிலையும் பார்க்க முடியும். அப்படி வீடியோ கேமரா வழியா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து பதிவாகி பலரையும் நம்ப முடியாத அளவுக்கு ஆச்சரியத்துல மிரள வச்ச விசித்திரமான விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம நியூ அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். கிரிம்சன் ஸ்கை சைனாவில் ஏற்பட்ட ஒரு ரேரான ஸ்ட்ரேஞ்சான நேச்சுரல் ஸ்கை பினாமினன். அதாவது ஒரு வகை அரிதான வானியல் நிகழ்வு தான் இது. ஈஸ்டர்ன் சைனாவில் ஒரு நாள் திடீர்னு ஒரு மாலை நேரத்துல வானம் மொத்தமுமா ரத்த சிவப்பா மாற ஆரம்பிச்சிருக்கு. பொதுவா சிவந்த அடிவானத்தை நம்ம ஊர் பக்கம் எல்லாருமே நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த அளவுக்கான டார்க்கான ரெட் கலரை பார்த்திருக்கவே மாட்டோம். சோசியல் மீடியாவில் வீடியோவா ஷேர் செய்யப்பட்ட இந்த காட்சி வைரலான ஒன்னாவே மாறி இருந்தது. ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீ. பொதுவாக மனுஷனை வெட்டி ரத்தம் வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ் சினிமாவில் கதைக்கு பஞ்சம் இருக்கிறதுனால பல வெட்டு டைரக்டர்ஸும் 10 பைசாவுக்கு கூட தேராத ஹீரோக்களும் கொடங்கொடமா கொப்பளிக்கிற ரத்த காட்சிகளை நம்பி தான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒரு மரத்தை வெட்டினாலுமே ரத்தம் வருது பாருங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த மரத்துக்கு பிளட்வுட் ட்ரீ அப்படின்னு பேரு. டெரோகார்பஸ் ஆன்கோலனிசிஸ் அப்படிங்கிற இந்த வகை மரங்கள் தென்னாப்பிரிக்கா, அங்கோலா, மொசாம்பிக், தான்சானியா, காங்கோ மாதிரியான ஆப்பிரிக்காவோட வறண்ட நில பகுதிகளில் மட்டுமே தான் வளருது. கரடு முரடான பட்டைகளை கொண்ட இந்த மரத்தோட தண்டு பகுதியை ஆழமா கீறனா அடர் சிவப்பு நிறத்துல ஒரு சாறு வெளியே வரும். பார்க்க ரத்த மாதிரியே இருக்கிறதுனால தான் இதுக்கு பிளட்வுட் ட்ரீ அப்படின்னு பேரு வச்சிருக்காங்க. இதுல இருந்து கிடைக்கக்கூடிய சார கோந்தாவும் மருத்துவத்திலையும் கிட்டார், வயலின் மாதிரி மரத்தாலான இசைக்கருவிகளுக்கு வார்னிஷ் பண்ணவும் பயன்படுத்துறாங்க. மங்கி பிராட். இந்த பூமியிலேயே அதிக அளவு குரங்குகள் கூடி வாழக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது இந்த தென்கிழக்காசிய பகுதி தான். குறிப்பா தாய்லாந்துல பெரும்பாலான இடங்கள்லையும் தெருக்கள்லையும் குரங்குகள் தான் ஆயிரக்கணக்கில் ஆக்கிரமிச்சிருக்கும். மனிதர்கள் இதுக்கு நிறைய அளவு பழங்களையும் உணவுகளையும் சாப்பிட கொடுக்கறது வழக்கமான ஒண்ணு. ஆனா கொரோனா டைம்ல மக்கள் யாருமே தெருவுக்கு வந்து குரங்குகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததுனால கிடைக்கிற கொஞ்சம் நஞ்ச சாப்பாட்டுக்காகவே அங்க வாழற குரங்குகள் ஒண்ணுக்கொண்டு சண்டை போட வேண்டியனாலையும் தாய்லாந்து தெருக்கல்ல உருவாகி இருந்தது. அப்படியான ஒரு காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சர்டைன் பீச் மிஸ்ட்ரி. கடந்த 2023 வருஷம் நார்த்தன் ஜப்பானோட பீச் மொத்தமும் ஒரு விசித்திரமான விஷயத்தினால ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தது. அதாவது இப்படி ஒரு காட்சியை நீங்க இதுக்கு முன்னாடி வேற எங்கேயுமே நேரில் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. கடல் அலையே கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு லட்சக்கணக்கான சர்டைன்ஸ்ங்கிற மத்தி மீன்கள் அலை மாதிரி அடிச்சு கொண்டு வந்து விடப்பட்டு கடற்கரைகளை கொட்டப்பட்டிருக்கு. எதனால இப்படி கொத்து கொத்தான மீன்கள் செத்து போய் கரை ஒதுங்கி இருந்ததுன்னு சரியா தெரிய வரல. மேபி கடலுக்குள்ளார உருவான நிலநடுக்கம், பூகம்பம் அல்லது கடல்ல மிதமிஞ்சி அளவுல கொட்டப்பட்ட ரசாயன கழிவுகள் கூட இதுக்கு காரணமா இருக்கலாம். எட்டர்னல் ஃப்ளேம் மிஸ்ட்ரி. அருவி தண்ணீருக்கு அடியில் அணையாத நெருப்பு ஒன்று தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிற இந்த ரேரான இயற்கை நிகழ்வை பத்தி நீங்க ஏற்கனவே பல தடவை கேள்விப்பட்டிருக்கலாம். இப்படி ஒரு அற்புதமான விசித்திரமான இடம் நியூயார்க்ல இருக்கக்கூடிய செஸ்னட் பிரிட்ஜ் அப்படிங்கிற பூங்காவில் நீர்வீழ்ச்சி ஒண்ணுக்கு அடியில் அமைஞ்சிருக்கு. பாறைக்கடியில் இருந்து வெளியே வரக்கூடிய இயற்கை எரிவாயு கசிவினால உராய்வு காரணமா தீப்பிடிச்ச இந்த நெருப்பு பல வருடங்களா கொட்டற அருவி தண்ணிக்கு அடியில சின்ன குகை ஒண்ணுக்குள்ளார அணையாம எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனாலேயே இந்த பகுதி அமெரிக்காவோட ஃபேமஸான இடங்கள்ல ஒன்னாவும் மாறி இருக்கு. சர்க்கிள் ஆஃப் கன்ஃபியூஷன். சைனாவில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல சில வருஷங்களுக்கு முன்னாடி பதிவு செய்யப்பட்ட காட்சி தான் இது. ஒரு தடுப்பு வேலிக்குள்ளார் அடைக்கப்பட்டிருந்த ஆட்டு மந்த கூட்டம் திடீர்னு ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணி பர்ஃபெக்டான ஷேப்ல சுத்த ஆரம்பிச்சிருக்கு. இதுல இன்னும் நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னன்னா ஆடுகளோட மர்மமான வினோதமான இந்த நடவடிக்கை 12 நாட்கள் வரைக்கும் தொடரவும் செஞ்சிருக்கு. இது அங்க இருந்த சிசிடிவி கேமரா வழியா தொடர்ச்சியா பதிவாகியும் இருந்தது. ஆடுகள் மொத்தமும் கன்ஃபியூஸ் ஆகி ஹிப்னோடைஸ் பண்ண மாதிரி சுத்த ஆரம்பிச்சது ரொம்பவும் வினோதமான சம்பவங்கள்ல ஒன்னாவே மாறி இருந்ததோட அதுல பல ஆடுகள் கடைசியில இறந்தும் போயிருந்தது. டஸ்ட் டெவில் சர்ப்ரைஸ். பொது இடம் ஒன்றில் உருவாகி இருந்த சூறாவளி சுழல் காத்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதா இருந்திருக்குன்னு பாருங்க. ஹேலோ பினாமினன். கடந்த 2012 வருஷம் வேல்ஸ்ல இருக்கிற ஒரு பனியடர்ந்த மலைப்பகுதியில் வச்சு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட காட்சி தான் இது. மனிதர்கள் யாருமே அங்க இல்லாம அங்க நிக்காத சூழல்ல மனித நிழல் மாதிரியான ஒரு அமைப்பு மூடுபனிக்கு நடுவில் தென்படுற மாதிரியான ஒரு காட்சியை எதிர்பாராத விதமா சில பேர் ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இதை சோசியல் மீடியாவில் பார்த்த பலரும் கடவுளோட ஏதோ ஒரு டிவைன் சிம்பிள்னு சொல்லியும் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனா உண்மையில இதுல எந்த ஒரு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்டுமே கிடையாது. ரொம்ப ரேரான இயற்கை நிகழ்வான இதுக்கு ஹேலோ பினாமினன் அப்படின்னு பேரு. பல அடி உயரம் கொண்ட மலைப்பகுதியில வளிமண்டல
வளிமண்டலத்தை ஒட்டி இருக்கிறப்போ சூரியன் அல்லது சந்திரன்ல இருந்து வரக்கூடிய லைட் சோர்ஸ் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் கூட உள்ள நுழைஞ்சி இன்டராக்ட் பண்ணி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணும். அப்படியான ஒரு ரேரான ஒளியியல் நிகழ்வு தான் இது. நேச்சுரல் ஃபவுண்டைன். சவுத் ஈஸ்டர்ன் யூரோப்ல ஒரு இடத்துல வீடியோவா பதிவு செய்யப்பட்ட ஒரு அன்பிலீவபிளான காட்சியை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மரம் ஒன்னோட தண்டுல இருந்து இங்க எவ்வளவு தண்ணீர் அருவி மாதிரி கீழே கொட்டுதுன்னு பாருங்க. ஹெவியான ரெயின்ஃபால் இருக்கிறப்போ ரேரா சில சமயம் அண்டர் வாட்டர் ரொம்ப பிரஷரோட மேலே ஏறி மரத்தோட தண்டு வழியா இப்படி கொட்ட ஆரம்பிக்கும். பெரும்பாலும் பட்டு போன தண்டுக்குள்ளார ஆழமான தொலை இருக்கக்கூடிய மரங்கள்ல மட்டும்தான் இந்த விஷயம் ரேரா நடக்கவே செய்யும். அப்படியான ஒரு நம்ப முடியாத காட்சி தான் இது. டியூவல் சன். நீங்க ஒரு நாள் காலையில எழுந்திருச்சதும் ஜன்னல் கதவை திறந்து வானத்தை பார்க்கறப்போ வழக்கத்துக்கு மாறா 2 சூரியன் தென்பட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்படியான ஒரு காட்சியை இங்க சில பேர் வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. நல்ல பிரைட்டா தெரியற ஒரிஜினல் சூரியனுக்கு பக்கத்திலேயே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரு லைட் பால் க்ளோ ஆகிற மாதிரி இன்னொரு சூரியனும் ரொம்ப பக்கத்திலேயே தென்பட்டு இருக்கு. ரேரான ஆப்டிக்கல் இல்யூஷனான இந்த காட்சியும் சோசியல் மீடியாவில் நிறைய பேரால ஷேர் செய்யப்பட்டிருந்தது. பீச் சைட்டிங். Rescuers are trying to save dozens of pilot whales after almost 2 island in Tasmania. கடந்த 2014 வருஷம் ஆஸ்திரேலியாவில் டாஸ்மேனியா பகுதியைச் சேர்ந்த கிங் ஐலாண்ட்ல எதிர்பாராத விதமா 100க்கும் அதிகமான திமிங்கலங்கள் கரை ஒதுங்கி இருந்தது. எதனால இத்தனை திமிங்கலங்கள் ஒரே நேரத்தில் கரை ஒதுங்கி இருந்ததுங்கிற விவரம் தெரிய வரல. அது வரைக்கும் உலகத்தில் நடந்த பீச் வேல்ஸ்லயே இதுதான் மிகப்பெரிய கரை ஒதுங்கல் சம்பவமாகவும் மாறி இருந்தது. சோனார் மாதிரியான கருவிகள் இருந்து வந்த நேவிகேஷனல் சிக்னல்ஸ்னால கூட இப்படி இந்த திமிங்கலங்கள் வழிமாறி வந்து கரை ஒதுங்கி இருக்கலாங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு தான் சில திமிங்கலங்களை கடலுக்குள்ளார அனுப்பியிருக்காங்க. இருந்தாலும் அதுல சிலது கரையிலேயே இறந்து போயிருந்தது. ட்ரீ ஃபவுண்டைன். தாவரங்களும் மரங்களும் மண்ணுக்கடியிலிருந்து தண்ணீரை உறிஞ்சு வாழற ஜீவராசிகள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா இங்க ஒரு மரத்தோட தண்டை வெட்டினதும் அதுல இருந்து எப்படி தண்ணீர் கொட்டுதுன்னு பாருங்க. அதை எடுத்து இங்க ஒருத்தன் முகமும் கழுவிக்கிட்டு இருக்கான். இயற்கைங்கிற விஷயம் எப்பயுமே ஒரு ஆச்சரியத்தை காடுகளை ஒளிச்சு வச்சிருக்குங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். வியர்ட் குவாக். ஜப்பான்ல வச்சு வீடியோவா ரெக்கார்டான ஷாக்கிங்கான ஃபுட்டேஜ் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த காட்சி. ரொம்ப ரேரான நேச்சுரல் ஃபினாமினான இதுக்கு லிக்விஃபேக்ஷன் அப்படின்னு பேரு. நிலநடுக்கம் பூகம்பம் மாதிரி ஏற்பட்டு அடங்கினதுக்கு அப்புறம் சில சமயம் அந்த இடங்கள்ல அண்டர் கிரவுண்ட் வாட்டர் அதிக அழுத்தத்தோட மண்ணுக்கடியிலிருந்து வெளிப்பட்டு பிளவுபட்ட ரோட்ஸ் வழியா வெளியேறும். ஜப்பான் மாதிரி அடிக்கடி பூகம்பங்கள்னால தாளாட்டப்படக்கூடிய நாடுகள்ல இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப சர்வ சாதாரணமாகவே பார்க்க முடியும். ஸ்கை போர்ட்டல். இந்த பூமியோட நிலப்பகுதியில் மட்டுமல்ல வானத்திலையுமே கூட அடிக்கடி விசித்திரமான மர்மமான நிகழ்வுகள் பல சமயங்கள்ல பதிவாகி இருக்கு. நம்ம சேனல்லையே கூட நீங்க இது சம்பந்தமா சில வீடியோக்களை பார்த்திருக்கலாம். அப்படி கனடாவில் இரவு நேர வானத்துல ஒரு நாள் தென்பட்ட ஒரு மிஸ்டீரியஸான ஸ்கை போர்ட்டலை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்ட்ரேஞ்சான லைட் பீம் மாதிரியான ஒரு விஷயம் செங்குத்தா வானத்துல அந்தரத்துல மிதக்கிற மாதிரியான இந்த காட்சி அங்கிருந்த சிலரால வீடியோவா பதிவு செய்யப்பட்டு சோசியல் மீடியாவில் அப்லோட் செய்யப்பட்டு வைரலாகி இருந்தது. சயின்டிஸ்ட் இதை ஐஸ் கிறிஸ்டல்ஸ்னால ரேரா உருவாகிற ஒரு விதமான லைட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லி விளக்கம் கொடுத்திருந்தாலும் ஸ்ட்ரேஞ்சான இந்த விஷயம் ஏலியன் போர்ட்டலாவோ இல்ல வேற ஒரு டைமென்ஷனுக்கான என்ட்ரன்ஸாவோ இருக்கலாம். பலரும் சோசியல் மீடியாவில் இது பத்தி சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் பலரும் பதிவு பண்ணியிருந்தாங்க. பிளட் ரெயின். பொதுவா பாலைவன நாடுகளை மழை பெய்யறதே அபூர்வமான ஒரு விஷயம் தான். ஆனா ஈரானோட ஹெர்மாஸ் ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு கோஸ்ட்லைன் ஏரியாவில் பெஞ்ச மழை எப்படி ரத்த ஆறு மாதிரி ஓடி இருக்குன்னு பாருங்க. பொதுவா செம்மண் கலந்த தண்ணீரை நாமளுமே பார்த்திருப்போம். ஆனா ஈரான்ல பெஞ்ச இந்த மழை அங்கிருந்து அயன் ஆக்சைடு அதிகமா நிறைஞ்ச மண்ணில் விழும்போது அது இந்த மழை தண்ணீரை இப்படி ரத்த சிவப்பு நிற அளவுக்கு மாத்தி விட்டுருக்கு. ஃபிஷ் ரெயின். வானத்து மேகத்திலிருந்து மழை பெஞ்சு பார்த்திருப்போம். மிஞ்சி போனா ஆழங்கட்டி கீழே கொட்டி பார்த்திருப்போம். ஆனா வானத்திலிருந்து மீன் மழை கொட்டி பார்த்திருக்க மாட்டோம். இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு நீங்க நம்பவே முடியாத அளவுக்கான விஷயமாவே இருந்தாலும் உலகத்தோட ஒரு சில பகுதிகளில் ரொம்ப ரேரா இது மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படியான ஒரு காட்சியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மாதிரியான ஃபிஷ் ரெயினுக்கு கடல்ல உருவாகிற இந்த மாதிரியான வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தான் காரணம். கடல்ல உருவாகிற சூறாவளிகள் எதிர்பாராத விதமா கூட்டமா நீந்தக்கூடிய மீன்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் உருவாகும் போது வானத்தை நோக்கி சுழட்டி மேலேற்றப்பட்டு மக்கள் வாழற பகுதிகளில் அந்த சூறாவளி காத்தோட சேர்த்து வீசப்படுது. அப்படியான ஒரு ரேரான காட்சி தான் இது. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.